எந்த அளவு ரெடி ஆகுறா, எங்ககிட்ட ஒரு பேஷண்ட கொண்டு அவ அந்த பொம்பளைக்கு 33 வயசு, 2 புள்ளேடு உம்மா, கிட்னி ரிப்போர்ட்லயும் கிரீட்டினின் லெவல் 0.9 என்ற பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. புரோட்டீன் போகுது. புரோட்டீன் ஒரு மனுஷன் உடல் சூட்டுக்கும் போகும். ஒரு மனுஷனுக்கு உடல் சூடு காலமா இருந்தா புரோட்டீன் போகலாம். இந்த பேரக மரத்துல நுனியில இருந்து ஒரு 10 இலையை பிடிச்சி பிச்சு பிளெண்டர் பண்ணி குடிங்க, இல்லாம போயிடும். பெரும்பாலானது இல்லாம போகும். பேரக மரம், பேரக மரத்தில அதுல நுனி கொழுந்துல இருந்து 1 செட், 2 செட், 3 செட், 4 செட், 5 செட், அப்படின்னா 10 இலை அப்படியே கலட்டி எடுங்க, பிளெண்டர் பண்ணுங்க, குடிங்க. வெறும் பவுத்துக்கு காலையில 7 மணி நேரம் ராவையில ஊற போட்டு காலையில குடிங்க. அந்த பிளெண்டர் பண்ணினது அப்படியே ராவையில வச்சு காலையில குடிங்க. முழுமையா நிக்கும். எத்தனையோ பேருக்கு நின்றீங்க. நான் சொல்றேன் 170% ஆட்களுக்கு நிக்கும். பிரச்சனை மாறுபட மருந்து வித்தியாசமாகும். அடிப்படை அதுட உஷ்ணமா இருந்தா அன்றைக்கு காலையில நின்றும். புரோட்டீன் போறதுக்காக வேண்டி உள்ள எல்லா செக்கப்பும் எடுத்து 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு. எவ்வளோ? 1.5 லட்சம் செலவழிச்சு கடைசியா செல்லுகிற கிட்னில ஒரு துண்டை வெட்டி எடுத்து செக்கிங் அனுப்பணுமா? என்ன செய்யணுமா? கிட்னியில் ஒரு துண்டை வெட்டி எடுத்து செக்கிங் அனுப்பணுமா? அதுவும் செல்லுகிற எப்படின்னா அது தொடர்ந்து பிளீட் ஆகி கொண்டீங்கன்னா நாங்க பொறுப்பில்லைன்னு நீங்க சைன் வைக்கணும். இந்த சைனுக்கு பயந்துதான் எங்கள்கிட்ட வந்த, இந்த சைனுக்கு பயந்துதான் எங்கள்கிட்ட வந்த. அந்த சைன் எடுக்காம செஞ்சிருந்தா சைனை வச்சுப்பான். சைன் எடுக்காம வச்சுதான் ஆபரேஷன் நடந்திருக்கும். கடைசியா பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த பொம்பளையில ஒரு நோயும் இல்லை. மறந்து கொடுத்து 3 நாள்ல போன் பண்ணி எங்கட வைஃபோட பேசிக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நுரையும் இல்ல ஒன்றும் இல்ல, நான் ராஹத்தாகிறேன். நான் சொன்ன செக் பண்ண வானான்னு சொல்லுங்க, செக் பண்ணினா மறு அந்த நோய் வந்துடும். ஏன்னா செக்கிங் மனுஷன் உடம்ப ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரியா காட்டும். இந்த மன்சூசரிக்கு கேளுங்க, அவட மச்சான செக் பண்ணினா இங்க ஒத்துவில ஹாஸ்பிட்டல்ல சொன்ன டெங்கு உண்டு, அக்கரபத்துல சொன்ன டெங்கு உண்டு, எங்க அம்பார சொன்ன கேன்சர் உண்டு ரிப்போர்ட். ஆனா பண்ணிக்கிற செக்அப் ஒன்றே தான், ஒரே செக்அப் 3 ரிப்போர்ட். அல்ல மனுஷன் நிலைமை ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வைக்கிறான். ரூஹானி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ரூஹானி பிரச்சனைண்டா அது சிஹரா இருக்கலாம், ஷைத்தானியத்தா இருக்கலாம், பழைய காலத்திலிருந்து வார ஒரு குடும்பத்துல பரம்பரையா யாரோ ஒருத்தர் தாக்கினது தாக்கி பிடிச்சுக்கொண்டு வரும். இன்னைக்கு ரூஹானி பிரச்சனை சொன்ன கேக்குற, எங்களுக்கு அப்படி சூனியம் செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தான் நீங்க போங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க சூனியம் சென்னோம். உங்களுக்கு ஷைத்தான்கள் வாழ்ற இடத்துல ஊடு கட்டினாலும் பிரச்சனை வரும். ஷைத்தான்களுடைய நடமாட்டம் கிராஸ் ஆகிற இடத்துல இவர் கிராஸ் பண்ணினாலும் பிரச்சனை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ர தம், ரத்தம் ஓடுற ஒவ்வொரு நாடி நரம்புலயும் ஓடும். பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை பயங்கரமாய்க்கும். அதனால ரூஹானி பிரச்சனைன்றது அது எந்த ரூபத்துல வெளியாகும் தெரியா, ஒவ்வொரு ரூபத்துல வெளியாகும். ரிப்போர்ட் அந்த நேரத்துல எந்த ரூபமிக்கோ அதை காட்டும், இன்னும் அதுல இல்லாமக்கும் அது உண்டு. இன்னொன்று, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனித உடலையும் விதவிதமா படிச்சு வச்சிருக்கிறான். எப்படி படிச்சுக்க? எப்படி? நான் உங்கள்ட்ட சொன்னேனே, மனிதவியல் என்று கொண்டீங்க குரான்ல.
உயிரியல், தாவரவியல், விலங்கியல் மாதிரி மனிதவியலும் உண்டு. அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்ன, فَأَخْرَجْنَا بِهِ ثَمَرَاتٍ مُخْتَلِفًا أَلْوَانُهَا وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ وَحُمْرٌ مُخْتَلِفًا أَلْوَانُهَا وَغَرَابِيبُ سُودٌ وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِّ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ. அதுலயும் அல்லாஹ் விதவிதமா படைச்சிருக்கான். ஒரு மனுஷனுக்கு சுகர் லெவல் 80க்கு இருந்தா நார்மல்டா, இன்னொருத்தனுக்கு 50க்கு இருந்தா நார்மல் ஆயிக்கும், இன்னொருத்தனுக்கு 100க்கு இருந்தா நார்மல் ஆயிக்கும், இன்னொருத்தருக்கு 300க்கு நார்மல் ஆயிக்கும், 300க்கு நார்மல் ஆயிக்கும். எனக்குண்டா சாதாரணமா 250க்கு எல்லாம் சுகர் வந்தா தலை சுத்து வந்துடும். சுகரை டேப்லெட்டால கண்ட்ரோல் பண்ணி 100-110 வச்சுக்கொண்டிருக்கிற ஆட்கள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தைரியம் இல்ல. முதலாவது தைரியம் இல்ல, ரெண்டாவது தைரியம் இல்லண்டா பயம், சரியான பயம். அவங்க பெரிய பலசாலியா இந்திப்பார், இப்ப மனசுல பயமிக்கு செல்லிக்கொள்ளையில வெக்கம். ஏண்டா புழுந்தாலும் மீசையில மண்படப்படாதே செல்றல்ல, ஆனா சரியான பயந்தாள்கள் கேளுங்க. அடுத்தது ஆண்மை இழந்துடுவார். யாருண்டா யாரு சுகர் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரோ, அல்லாஹ் ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு லெவல வச்சுப்பான். ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு லெவல், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு லெவல். ஹில் ஸ்ட்ரீட் பாலத்துக்கு அடியில சைடுக்கு ரோட்ல ஊடொண்டிக்கு வெலிக்கம் ஆட்கள்ட, அங்க ஒரு பொம்பளை ஒண்டிக்கிற 350 கிலோ சுகர் போனா வெலிக்கமா பொம்பளை தெரியல. யாருக்கு சரி தேவைண்டா போன் நம்பர் தாரேன், பேசுவோம். அவட கனவு மாப்பிள்ளையர நம்பர் தருவேன். என்ன சொன்னேன், 350 கிலோ சுகர் போனா தலை சுத்துவாரு. 350 சுகர் இருந்தா நார்மல் ஆகிக்கிற. 350 சுகர் ஈக்க கொள்ள டாக்டர் யூரின் பாஸ் ஆகல அப்படின்னா ராவ கிளம்பி போறல. ரெண்டாவது மேல்காய் வருத்தம் இல்ல, தொண்டவாய் காயிரல்ல, எச்சூர் எல்லா உடம்புடைய இயக்கமும் துப்பரவா சொல்லிட்டா நடந்து கொண்டிருக்கு. 350 கீழே போனா தலை சுத்து. இப்ப என்ன சொல்றதுக்கு, ஆளை கொண்டு காட்டலும், பேஸ் கவர் கொண்டு நேரா உட்கார வச்சு உங்களோட பேச வைக்கலும். இப்ப என்ன சொல்ற, இந்த தியரி என்ன சொல்லுது, மனித உடல் என்ன சொல்லுது, இந்த தியரி எல்லாம் உருவாக்கினது யார்? யார் சொன்ன 120 கீழே தான் சுகர் இருக்கணும்? எந்த மருத்துவம் சொல்லிச்சு உலக சரித்திரத்துல? ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு நல்ல சோகம் உண்டு, அது சோகம் இல்லையா? இப்ப கவுண்டிங்க பார்த்து முடிவெடுக்கிறா, பிரஷர் லெவல், சுகர் லெவல், என்ன பிரச்சனை? லெவல் பாக்குற, லெவல் பாக்குற ஆட்கள்ல தைரியம் ஈக்காது, ஆன்ம குன்றும், உடம்புட பிரச்சனைகள் வேற வேற விதமா வெளியாகும். அவருக்கு பேலன்ஸ் ஈக்காது. ஒரு தைரியமா முந்தி எல்லாம் வேண்டிய ஒரு ரிஸ்க் எடுப்பார், வேண்டிய வேலை செய்வார். ரிஸ்க் எடுக்கிறவன் வியாபாரி என்றைக்கும் ரிஸ்க்ல தான் நிற்பான். ரிஸ்க் எடுக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். ரிஸ்க் எடுக்கிற ஆளு இப்ப ஒன்றுக்கும் ரெடி இல்ல. அவரு மிச்சம் நார்மல் ஆயிட்டார். அடைய அவன் நார்மலா அல்ல, அவன் நோயாளியாவே. அவன் நார்மலாவல்ல, அவன் நோயாளியாவே. சரியா செக் பண்ணி பாருங்க. இப்படி எத்தனை பேர் நோயாளியா திரியிற, எத்தனை பேர் டேப்லெட்டோட திரியிற. 10 வருஷமா மிக்ரைனா. மிக்ரைன் என்ன? மிக்ரைன் என்ன? தலைவலி. 1980 வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? தலைவலி. தலைவலி என்றா என்ன பிரச்சனை?
சாதாரணமா எல்லா மனுஷனுக்கும் வர ஒரு நோய் தலைவலி. அப்படிதானே? தலைவலி. இதுக்கு ஹிஜாமா ஒன்று செஞ்சா துப்புரவா இல்லாம போயிடும். உச்சம் தலையிலையும் பொடரிலையும் சுண்ணத்தான பாயிண்ட்லையும் அவர் ஹிஜாமா செஞ்சு போட்டுட்டு மூக்குக்கு கரிஞ்சீர எண்ணெயால டிராப் பண்ணினா ஒரு பக்கத்துக்கு ஒன்று, இன்னொரு பக்கத்துக்கு 2, மத்த நாளைக்கு மாத்தி ஒன்று போட்டுறதுக்கு 2, 2 போட்டுறதுக்கு 1, 10 நாள் செய்யுங்க, துப்பரவா நின்றும். சம்பந்தூரில் ஒருத்தருக்கு ஹிஜாமா செஞ்சோம், இதே வேலையை செஞ்சோம், செஞ்சுட்டு சொல்றார் தலைவலி இல்லையா சார். இவருக்கு ஒரு பிரச்சனை. இப்ப இவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? அடே 10 வருஷமா மருந்து குடிச்சீங்க, இது ஒரு ஹவர்ல இல்ல இல்லன்றது பிரச்சனை ஆயிட்டு. இந்த வரைக்கும் தேங்க்ஸ் பண்ணி கொண்டீங்க. முஸ்தாக் இல்லையா மஜ்லிஸ்ல? இந்த புது கடையில சரியா அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் பள்ளிக்கு இங்கல வாழைப்பழ கடை உண்டு. அந்த மனுஷனுக்கு 12 வருஷமா டேப்லெட் பாவிச்சுக்கிற பிரஷர் இருக்கு. எங்கட மருந்த 25 நாள் பாவிச்சார். துப்பரவா திப்பு நபவி, வேற வெளியில் ஒன்றும் இல்ல. பாவிச்சு 25 நாள்ல ரிப்போர்ட் அவர் போயிட்டு பாத்தீங்க பிரஷர் இல்ல. அவர் 2 நாள் கழிச்சு போயிட்டு பாத்தீங்க, டாக்டர் சொல்றார் பிரஷர் நார்மல். மறு ஒரு கிழமையில பாத்தீங்க பிரஷர் நார்மல். இப்ப சொல்றார் எங்களுக்கு வீடியோ பண்ணட்டாம், அவர் அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் பள்ளிக்கு முன்னுக்கு மைக்ல கத்துவாராம், அட்வர்டைஸ் பண்ணி வரட்டும். கொனாங்க பாப்போம் ஒரு பேஷன் பிரஷர் கொணமானு சொல்லி ஈக்கா டாக்டர் கொண்டாட செல்லும் பாப்போம். ஒரே ஒரு பேஷன் பிரஷரை குணமாக்கின உண்டு.